சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழவந்தார் உழவந்தார் ஊருக்கெல்லாம் தோழ நீ வந்தார். உழைச்சி உழைச்சி நாடு முழுதும் பஞ்சம் போக்கும் கர்ணனி வந்தார். வண்ணம் பார்த்த பூமியிலே வெள்ளம செய்யும் சாமைகளே, சோற்று பசியை போக்கிடவே சேற்றில் கிடக்கும் சிப்பிகளே. வண்ணம் பார்த்த பூமியிலே வெள்ளம செய்யும் சாமைகளே, சோற்று பசியை போக்கிடவே சேற்றில் கிடக்கும் சிப்பிகளே. உழைச்சி உழைச்சி உழைத்தையும் தொடநட, ஊரு உலகம் வாழ்வதிவன நம்பி தாண்டா. உழைச்சி உழைச்சி உழைத்தையும் தொடநட, ஊரு உலகம் வாழ்வதிவன நம்பி தாண்டா. உழவர் மேடையிலே உழவனை ஏற்றுங்க, உலக பார்வையிலே உழவனை போற்றுங்க. செய்யும் தொழிலை நம்பி உலகம் இருக்குடா, உன் உழைப்பில் விளைஞ்ச நெல்லு மணியில் உன்முகம் தெரியுண்டா. உழவு செய்யும் தொழிலை நம்பி உலகம் இருக்குடா, உன் உழைப்பில் விளைஞ்ச நெல்லு மணியில் உன்முகம் தெரியுண்டா. வெயிலோ மழையோ புயலோ இடியோ எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். இயற்கை முறையோ செயற்கை முறையோ எதுவென்றாலும் வெளுத்து கட்டுவோம். பசுந்தழைய போட்டு நம் விளைச்சல கூட்டு, பசிப்பட்டு நீ போக்கிடுவோம் பாடுபட்டு தான். பசுந்தழைய போட்டு நம் விளைச்சல கூட்டு, பசிப்பட்டு நீ போக்கிடுவோம் பாடுபட்டு தான். ஏலக்காய் நகரம் என்று சிறப்பாக அழைக்கப்படுகின்ற தேனி மாவட்டத்திலே ஏராளமான நீர் வளமும் நிலவளங்களும் நிறைந்த இந்த புண்ணிய பூமியிலே உழவர் மேடை என்கின்ற அற்புதமான இந்த நிகழ்வினை பதிவு செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்வினுடைய தலைப்பாக அரசின் மானிய திட்டங்கள் விவசாயிகள் முன்னேறியுள்ளார்களா முன்னேறவில்லையா என்கின்ற ஒரு அற்புதமான தலைப்பை இங்கே நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். இங்கே தலைமையேற்று நடத்தி கொடுக்க வருகின்றிருக்கக்கூடிய தேனி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா ஜவஹர்லால் அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய கம்மாளர் கல்வி நிறுவனத்தினுடைய தலைவர் KVR கிருஷ்ணசாமி அவர்களை உங்களின் சார்பாக அறிமுகப்படுத்துவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தலைப்பை பற்றி அரசினுடைய மானிய திட்டங்கள் இதுவரை என்னென்ன திட்டங்கள் இங்கே வந்திருக்கிறது, அந்த திட்டங்களினால் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்களா பாதிப்படைந்திருக்கிறார்களா என்கின்ற ஒரு முன்னுரையை நம்முடைய மரியாதைக்குரிய சொல்லேர் உழவன் மிக சிறந்த விவசாயி சங்கத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர், ஏர்முனை என்கின்ற ஒரு திரைப்படத்தை தயாரித்த ஒரு இயக்குனர், இப்படியெல்லாம் பல்வேறு பரிணாமங்களில் தமிழகத்தினுடைய பல்வேறு தொலைக்காட்சிகளிலே வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா சொல்லேர் உழவன் அவர்கள் இந்த தலைப்பிற்கு ஏற்ற ஒரு தலை சிறந்த நடுவராக இங்கே வருகின்றிருக்கிறார். இந்த தலைப்பை பற்றி உங்களுக்கு அறிமுக உரை நடத்த அன்போடு அழைக்கிறேன். உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர், பழுதுண்டு வேறோர் பணிக்கின்றார் வள்ளுவர்.
ஏர் நடந்தால் பார் நடக்கும் என்றான் கம்பன். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல்லுயரும், நெல்லுயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும் என்றாள் அவ்வை பாட்டி. இப்படி வள்ளுவரும் கம்பனும் அவ்வையும் வானளாவிய புகழ்ந்த உழவனும் உழவு தொழிலும் இன்றைய நிலையில் என்ன பாடுபடுகிறது என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்ல மக்கள் தொலைக்காட்சி இந்த உழவர் விவாத மேடை என்கிற அமைப்பின் மூலமாக இங்கே உழவு தொழிலிலே ஈடுபட்டவர்கள், இயற்கை வேளாண் தொழிலில் ஈடுபட்டவர்கள், அறிஞர்கள், அறிஞர் பெருமக்கள், வேளாண் விஞ்ஞானிகளை எல்லாம் வரவழைத்து அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் நாட்டு மக்களுக்கும் நாட்டை ஆள்பவர்களுக்கும் கொண்டு சேர்க்கின்ற முயற்சியாக இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். நம் எல்லோர் சார்பாக அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே கொடுத்திருக்கிற தலைப்பு அரசின் மானிய திட்டங்களால் விவசாயிகள் முன்னேறியுள்ளனரா முன்னேறவில்லையா? இன்றைக்கு வளர்ந்த நாடுகளை எடுத்துக்கொண்டீர்களே என்றால் வளர்ந்த நாட்டிலே ஒரு பசுமாடு வளர்த்துவதற்கு ஒரு நாளை ஒன்றுக்கு $10 மானியமாக கொடுக்கிறான். மக்காச்சோளம் போட்டாலும் சரி, காய்கறி உற்பத்தி செய்தாலும் சரி, அந்த நாடுகள் உழவு தொழிலுக்கு வழங்குகிற மானியம் 98%. விவசாயினுடைய பாக்கெட்டிலே $2 இருந்தால் போதும், 98 ரூபாயை அரசாங்கம் கொடுக்கிறது செலவு செய்வதற்காக வளர்ந்த நாடுகளிலே. ஆனால் இந்திய நாட்டினுடைய நிலைமை என்ன தெரியுமா? இந்திய அரசாங்கம் வழங்குகின்ற மானியம் வெறும் 2% மட்டுமே. வெறும் 2% மட்டுமே. அந்த 2% நேரடியாக விவசாயினுடைய தோட்டத்திற்கோ கைக்கோ வந்து சேருமா என்றால் இல்லை. இதுதான் இந்தியாவிலே அரசு வழங்குகின்ற மானியத்தினுடைய நிலையாக இன்றைக்கு நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மானியங்களை எல்லாம் அரசாங்கம் யாருக்கு வழங்குகிறது தெரியுமா? விவசாயிகளுக்கு வழங்குவதில்லை. பூச்சி மருந்தாக இருந்தாலும் சரி, ரசாயன உரமாக இருந்தாலும் சரி, விதை உற்பத்தியாளனாக இருந்தாலும் சரி, விதை விற்பவனாக இருந்தாலும் சரி, சொட்டு நீர் பாசனத்திற்கான உபகரணங்களை விற்பவனாக இருந்தாலும் சரி, அத்தனை மானியங்களையும் அரசாங்கம் அந்த முதலாளி கையிலே தான் வழங்குகிறது. இதுதான் உண்மை. ஆனால் சில முன்னேற்றங்கள் மானியங்கள் மூலமாக நடைபெற்றிருப்பதையும் நாம் மறுக்க முடியாது. எனவே நண்பர்களே, மானியத்தால் முன்னேற்றமா பின்னேற்றமா என்றால் முன்னேற்றமும் ஏற்பட்டிருக்கிறது, பின்னடைவும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த முன்னேற்றத்தையும் பயன்படுத்தியாக வேண்டும், அந்த பின்னடைவையும் சீர்திருத்தியாக வேண்டும். அதுவே அரசின் கடமை என்று கூறி பின்னில் நிறைவுரைக்கு வருகிறேன். நன்றி, வணக்கம். மானிய திட்டங்களால் முன்னேறி இருக்கிறது என்கின்ற தலைப்பு வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அவர்களுடைய வாதங்களை துவக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். நான் தேனி மாவட்ட வேளாண் அறிவியல் மையம் சென்டெக் மூலம் நடத்தப்படும் வேளாண் அறிவியல் மையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எங்களுடைய வேளாண் அறிவியல் மையமானது மத்திய அரசின் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் கட்டுப்பாட்டின் கீழே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எங்களை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா மானிய திட்டம்னு இல்லை, ஆனால் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கவர்மெண்ட்டில் கொடுக்கப்படக்கூடிய திட்டங்களில் பெரும்பாலும் இலவசமாக காசு கொடுக்கறது அப்படிலாம் இருக்கும். ஆனால் எங்களுடைய வேளாண் அறிவியல் மையத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் எல்லா மாநிலங்கள்லையும் எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் மையங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இடுபொருட்களாக மட்டுமே கொடுக்கப்படுகிறது, இலவசமாக கொடுக்கப்படுவதில்லை. எந்த விவசாயி திறமையாக உண்மையிலேயே அந்த இடுபொருட்களை பயன்படுத்துவார் என்று தீர்மானிக்கப்பட்டு அந்த விவசாயிக்கு மட்டுமே அந்த இடுபொருட்கள் கொடுக்குறோம். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இடுபொருள் விரயம்ங்கிறதே இல்லை. ரெண்டாவது இன்னொன்று பார்த்தோம்னா எங்களுடைய திட்டங்களே பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பெரும்பான்மையான பிரச்சனைகள் என்ன இருக்குன்னு ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஆய்வு பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அடிப்படையில் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ தேனி மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா வாழைன்னு பார்த்தோம்னா வெடிவாழை ஒரு பெரிய பிரச்சனையாக வரும். வாழையில் காஞ்சாரை நோயின்னு சொல்லியிருக்கு, அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். செவ்வாழை அந்த மாதிரி வாழையெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்டுக்கூன் வண்டு பிரச்சனையாக இருக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா பண்ணை ஆராய்ச்சி திட்டம்ங்கிறது எங்களுடைய ஒரு முக்கியமான திட்டமாக இருக்கிறது. அந்த திட்டத்து மூலமாக எந்த விவசாயி உண்மையாகவே பாதிக்கப்பட்டாரோ அந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்து அந்த கிராமத்திலே ஒரு 5 விவசாயிகளை தேர்ந்தெடுத்து முதன்முறையாக என்ன பண்ணுவோம்னா விவசாயி தன்னோட பாரம்பரியமாக தன்னுடைய அனுபவத்தில் செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய விவசாய தொழில்நுட்ப முறையை ஒரு குறிப்பிட்ட ஏரியா ஒரு 10 சென்ட்லேயே 15 சென்ட்லேயே பண்ண வைப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு
வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் இருக்கும், இல்லை கால்நடை பல்கலைக்கழகங்கள் இருக்கும். அவங்க மூலமாக வெளியிடப்பட்ட தொழில்நுட்பங்கள், அதாவது பரிந்துரைக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள், அந்த தொழில்நுட்பங்களை ஒரு 15 சென்டில் வந்து பண்ணி பார்ப்போம். மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 வருடமாக 3 பருவமாக வந்து விவசாயிகள் வந்து அந்த பிரச்சனை சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்களுடைய அறிவுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க வெவ்வேறு ஆராய்ச்சி நிலையங்களில் வந்து புது வகையான தொழில்நுட்பங்கள் உருவாகிக்கிட்டே இருக்கும். ஆனால் வந்து அந்த தொழில்நுட்பங்கள் நம்ம பகுதிக்கு உண்மையிலே வந்து அது பயன்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பயன்படாது. அப்போ அதை பரிசோதிக்கக்கூடிய ஒரு களமாக பண்ணை ஆராய்ச்சி திட்டத்தை வந்து நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த பண்ணை ஆராய்ச்சி திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த 3 தொழில்நுட்பங்கள் ஒரே இடத்துல ஒரே விவசாயி நிலத்தில் செயல்படுத்தப்படுவதனால வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக விவசாயியே வந்து எந்த தொழில்நுட்பம் அவருக்கு உண்மையிலே பயன்படுதோ அந்த தொழில்நுட்பத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போகலாம். ஆனால் இந்த தொழில்நுட்பத்திற்கு தேவையான இடுபொருட்களை ஒரு விவசாயி நேரடியாக போய் எங்கேயும் வாங்க முடியாது. ஸோ நாங்கள் வந்து அந்த அறிமுகப்படுத்தும் போதே பார்த்தீங்கன்னா எந்த நிலையத்தில் கிடைக்கிறதோ அதை தருவித்து முதல் பருவத்தில் வந்து வாங்கி கொடுத்து பண்ணுவோம். 2வது பருவத்தில் உண்மையிலே நல்லா இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தின் இடுபொருளை ஒரு விவசாயியை வைத்தோ அல்லது எங்களுடைய நிலையத்திலோ இல்லை வேளாண்மை பல்கலைக்கழகத்திலோ உருவாக்கப்பட்டு அடுத்து ஒரு முதல் 5 விவசாயிகளுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம்னா அடுத்து ஒரு 10 விவசாயிக்கு மீண்டும் ஒரு செயல் விளக்கமாக கொண்டு போய் செய்வோம். இந்த முறையில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உண்மையிலே விவசாயிக்கு வந்து நல்ல முறையில் போயிட்டு இருக்கு. இதனால் வந்து பொருள் விரயமோ இடுபொருள் செலவோ இருக்கிறதில்ல. பிரச்சனை இருக்குது, அதுக்குரிய தீர்வுகளை ஒரு பருவத்திலே கண்டுபிடிக்கப்படும் போது வந்து விவசாயிகளுக்கு ஒரு நல்ல களமாக இருக்குது. அதை எங்களை மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் மையங்களில் வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வெற்றியாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். தேனி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இறைவன் தந்த பசுமை இயற்கை உரம் மற்றும் ஐஸ்வர்யம் ஆர்கானிக்ஸ் வழங்கும் உழவர் மேடை. சிறிய இடைவேளைக்கு பிறகு சௌராஷ்டிரா டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ், சௌராஷ்டிரா பிஎட் காலேஜ், ஜவஹர்லால் ஃபவுண்டேஷன் அண்ட் ரிசர்ச் அறக்கட்டளையின் கீழ் இயங்குகிறது. வீரபாண்டி கௌமாரியம்மன் அருளோடும் பாண்டிய மன்னருக்கு கண் பார்வை கொடுத்த வரலாற்று பிரசித்தி பெற்ற கண்ணீஸ்வரர் உடையார் எழுந்தருளியுள்ள வீரபாண்டியில் அமைந்துள்ள கல்லூரி தேனி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வீரபாண்டி. சௌராஷ்டிரா டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ், சௌராஷ்டிரா பிஎட் காலேஜ். உரிமையாளர் திரு எஸ்.எல். ஜவஹர்லால். இயற்கை உரமே ஐஸ்வர்யம் தருமே, செழிக்கும் வளமே. ஐஸ்வர்யம் ஆர்கானிக்ஸ், கோயம்புத்தூர். போலியர் ஃபெர்டிலைசர் ஃபார் ஆல் கிராப்ஸ், ஐஸ்னிக் கிரீன் கோல்ட். விற்பனையாளர்கள் ஐசின் ஆர்கானிக் எக்ஸ்போர்ட் பி லிமிடெட், கோவை 38. செல் 9842608453. உற்பத்தியாளர்கள் ஐஸ்வர்யம் ஆர்கானிக், கோவை. செல் 9840017088. மற்றொரு எண் 9659844552. விவசாயத்தில் புதிய புரட்சி, மறுமலர்ச்சி. குறைந்த செலவில் அதிக மகசூல். நெல், வாழை, கரும்பு போன்ற பணப்பயிர்களில் சாதனை செய்திடுவோம். வேளாண்மையில் அன்னை பூமியை பெருமை கொள்ளச் செய்வோம். இதோ இயற்கை வழி விவசாய மாமன்னன் இறைவன் தந்த பசுமை இயற்கை உரம் மற்றும் விவசாய இடுபொருட்கள் நிறுவனம். இன்றே இணைந்திடுங்கள் இயற்கை வழி விவசாயத்தில். பசுமையான பயிர் வளர்ப்போம், நோயில்லா பாரதம் காண்போம். இறைவன் தந்த பசுமை இயற்கை உரம், ஈடு இல்லா இயற்கையின் வரம். தமிழகம் முழுவதும் மாவட்டம், தாலுகா மற்றும் கிராமப்புற வாரியாக டீலர்கள் வரவேற்கப்படுகிறது. தென்னை விநியோகத்தில் 38 ஆண்டுகள் அனுபவம். வீட்டு தோட்டம் சிறந்த முறையில் அமைத்து தரப்படும். பென்னிகுக் பாரடைஸ் நர்சரி கார்டன், கம்பம், தேனி மாவட்டம். பென்னிகுக் பிருந்தாவனம் நர்சரி கார்டன், திண்டுக்கல் மாவட்டம். பென்னிகுக் தாரகை நர்சரி கார்டன், கம்பம், தேனி சாலை, தேனி. பென்னிகுக் நர்சரி கார்டன், உத்தமபாளையம், தேனி மாவட்டம். பென்னிகுக் வைகை நர்சரி கார்டன், மதுரை. உரிமையாளர் எம். பாஸ்கரன். தேனி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இறைவன் தந்த பசுமை இயற்கை உரம் மற்றும் ஐஸ்வர்யம் ஆர்கானிக்ஸ் வழங்கும் உழவர் மேடை தொடர்கிறது. அரசின் நலத்திட்டங்கள் விவசாயிகளுக்கு சென்றடையவில்லை என்கின்ற தலைப்பிலே ஐயா அவர்களை பேச அழைக்கிறேன். அதாவது ஆராய்ச்சியை பற்றி சொன்னார், இலவசங்களை பற்றி சொன்னார். அதில் ஊட சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப திறமையானவர். அன்னைட்டெல்லாம் பேசணும்னாக்க ரொம்ப கஷ்டம். அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பயிற்சியில் குறைஞ்சபட்சம் 3 வருஷம். இவன் சாவறதா பிழைக்கிறதான்னு இருக்கான்.
இவனை எப்படி நம்ம எதை கொடுத்தா இவன் தெளிவான், எதை கொடுத்தா தெளிவான். உதாரணமாக சொட்டு நீர் போடுறதுக்கு 1 ஏக்கருக்கு 100 ரூபா மானியம். இதில் 50% கட்டிட்டா இவனுக்கு மானியம் கிடச்சிடும். அந்த 50% போக இந்த 50% வாங்குறதுக்கு இவன் 20% கொடுக்கணும். அப்போ 30% தான் இங்கே மொத்தத்தில் இவனுக்கு கிடைக்கும். இந்த ஆனால் இவன் கொடுத்த 70% இருக்கு பாருங்க, 70%ல் ஒரிஜினலான சொட்டு நீர் பாசன கருவியை வாங்கிடலாம். அப்போ இவனுடைய தலையெழுத்து எங்கே தீர்மானிக்கப்படுது? இவன் ஒரு புதுமையான விவசாயியா, எங்கள் ஆராய்ச்சியாளர் சொன்ன மாதிரி அவரை மாதிரி மாறணும்னு நினைக்கிற போது இவன் மாறக்கூடிய சூழலுக்கு தான் தள்ளப்படுறான். அப்போ இந்த மானிய திட்டங்கள் என்பது மிகப்பெரிய மோசடியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒருத்தன் எவ்வளோ விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கான், இந்த விவசாயத்திற்கான மானியம் என்ன, நேரடியாக கொடுங்க. எத்தனை ஏஜென்ட்டுகளை கடந்து அவன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன? ஏழை பணக்காரனானும்ல, அதுக்கான திட்டம் தீட்டுவது யாரு, செயலாக்கம் யாரு? அரசு அலுவலர்கள். இந்த விஷயத்தில் அரசை குறை சொல்ல மாட்டேன். அந்த திட்டம் போடுற போதே இந்த திட்டத்தில் நமக்கு எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்திக்க முடியும். ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இந்த திட்டம் செயல்படுத்தலாம், இந்த திட்டம் செயல்படுத்த முடியாதுன்னு இவங்களுக்கு தெரியும். அதை இவங்க சொல்லலாமே, பரிந்துரைக்கலாமே, இப்படி பண்ணுறதுக்கு இப்படி பண்ணுங்க, அரசு போடக்கூடிய திட்டங்களில் இதை செயல்படுத்த முடியும், இதை செய்வோம்னு சொல்லி திருப்பி அனுப்பக்கூடிய தகுதியும் திறமையும் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்துட்டாங்கன்னா முழுமையான மானியம் கிடைக்கும். மானியம் என்பது ஏமாற்றுதலும் விவசாயிகளை அலக்கழிக்கதுமாகத்தான் இருக்கிறது தவிர நேரடியாக விவசாயிகளுக்கு மானியத்தால் எந்த பயனும் இல்லை என்று அருமையாக அவர் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். இதோ மானியத்தால் விவசாயிகள் பயனடைகிறார்கள் என்கின்ற கருத்தை பதிவு செய்ய. விவசாயிகளுக்கு உயிர்நாடி விவசாயம், விவசாயத்திற்கு உயிர்நாடி விதைகள். அந்த விதைகளை மானியமாக கொடுத்து கொண்டிருக்கிறது தோட்டக்கலைத்துறை. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. தோட்டக்கலைத்துறையிலே விவசாயத்திற்கு தேவையான அனைத்து விதைகளும் மானியங்களாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கென்று ஒரு இயக்கம் இருக்கின்றது, அதாவது நேஷனல் ஹார்டிகல்ச்சரல் மிஷனரி. அதிலே நான் உறுப்பினராக இருக்கின்றேன். ஏனென்றால் ஒவ்வொரு வருடமும் அந்தந்த இருப்புக்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு மானியத்தை ஒதுக்கிக்கிட்டே இருப்பாங்க அரசாங்கம். அந்த அரசாங்கத்தில் ஒதுக்கும் பொழுது ஒரு பேப்பர் விளம்பரம் கொடுத்துருவாங்க. என்ன கொடுப்பாங்க? நீங்கள் என்ன விவசாயம் உங்களுக்கு சிறந்ததோ அதற்கேற்றவாறு மிளகாய் செடி, கத்திரி செடி, வெண்டைச்செடி எல்லாத்திற்குமே விதைகள் அங்கே தோட்டக்கலைத்துறையிலே நீங்கள் போய் வாங்கி பயன்பெறலாம் என்று ஒரு அறிவிப்பு பேப்பரிலே வந்திருக்கும். நாம் எத்தனை பேர் நாளிதழ் படிக்கிறோம் என்று எனக்கு தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்து தோட்டத்துக்காரது விவசாயியோட நெல் பயிர் நல்லா விளைஞ்சிருந்துச்சுன்னா, ஐயோ இவன் விவசாயத்தில் இவனுடைய நெல் பயிர் நல்லா இருக்குதே, கூடுதல் விளைச்சல் நம்மளோட எடுத்துகிட்டு போல இருக்குன்னு வயிற்று பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு இருக்கிற மானியத்தையும் அடுத்தவங்கள்ட்ட சொல்ல மாட்டோம். இதுதான் இன்றைய விவசாயிகளின் நிலைமை. ஏன்னால் நாம் ஒன்றுக்கொருவர் தெரிந்து கொண்டால் அடுத்தவர்களுக்கு அதை கூற வேண்டும். ஆனால் யாரும் அதை செய்வதில்லை. நான் முன்னோடி விவசாயி, இயற்கை விவசாயி. நான் மானியங்களை பயன்படுத்தி இருக்கின்றேன். எப்படி என்று கேட்டீர்களே, ஆனால் தோட்டக்கலைத்துறையிலே நேமம் பண்ணைன்னு சொல்லிட்டு இங்கே தேவகோட்டையில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா மா உற்பத்தி, மா கன்றுகள் உற்பத்தி பண்ணி மானிய வழிகளே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் ஃப்ரீயாகவே கன்று கொடுப்பாங்க. அதுபோல் நம்மளுக்கு விதைகளும் உரங்களும் வேண்டுமென்றால் நாம் தான் தோட்டக்கலைத்துறைக்கும் வேளாண்மை துறைக்கும் நாம் தான் சென்று அங்கே என்ன மானியங்கள் வந்திருக்கிறது, நம்மளுக்கு என்ன சலுகைகள் வந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நான் மா நட்டு உள்ளேன், நெல்லி நட்டு உள்ளேன். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாலை நல்ல லாபம் அடைந்திருக்கிறேன். ஆதலால் இந்த அரசாங்கம் மானியம் கொடுப்பது நான் முன்னேறி உள்ளேன் என்பதில் நான் பேச வந்துள்ளேன். அரசின் திட்டங்கள் விவசாயிகளுக்கு பெரும் நன்மையை விளைவிக்கின்றது. நான் என் சொந்த விவசாயத்திலே நேமம் பகுதியிலே மா கன்றுகளை வாங்கி மானிய முறையிலே நான் விவசாயம் செய்து வெற்றியடைந்திருக்கிறேன் என்று ரொம்ப அற்புதமான கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். தேனி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இறைவன் தந்த பசுமை இயற்கை உரம் மற்றும் ஐஸ்வர்யம் ஆர்கானிக்ஸ் வழங்கும் உழவர் மேடை. சிறிய இடைவேளைக்கு பிறகு சௌராஷ்டிரா டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ், சௌராஷ்டிரா பிஎட் காலேஜ், ஜவஹர்லால் ஃபவுண்டேஷன் அண்ட் ரிசர்ச் அறக்கட்டளையின் கீழ் இயங்குகிறது. வீரபாண்டி கௌமாரியம்மன் அருளோடும் பாண்டிய மன்னருக்கு கண் பார்வை கொடுத்த வரலாற்று பிரசித்தி பெற்ற கண்ணீஸ்வரர் உடையார் எழுந்தருளியுள்ள வீரபாண்டியில் அமைந்துள்ள கல்லூரி
தேனி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வீரபாண்டி, சௌராஷ்டிரா டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ், சௌராஷ்டிரா பிஎட் காலேஜ். உரிமையாளர் திரு SL ஜவஹர்லால். இயற்கை உரமே ஐஸ்வர்யம் தருமே, செழிக்கும் வளமே. ஐஸ்வர்யம் ஆர்கானிக்ஸ், கோயம்புத்தூர். போலியர் ஃபெர்டிலைசர் ஃபார் ஆல் கிராப்ஸ், ஐஸ்னிக் கிரீன் கோல்ட். விற்பனையாளர்கள் ஐசின் ஆர்கானிக் எக்ஸ்போர்ட் பி லிமிடெட், கோவை 38, செல் 9842608453. உற்பத்தியாளர்கள் ஐஸ்வர்யம் ஆர்கானிக், கோவை, செல் 9830017088, மற்றொரு எண் 9659844552. விவசாயத்தில் புதிய புரட்சி, மறுமலர்ச்சி. குறைந்த செலவில் அதிக மகசூல். நெல், வாழை, கரும்பு போன்ற பணப்பயிர்களில் சாதனை செய்திடுவோம். வேளாண்மையில் அன்னை பூமியை பெருமை கொள்ளச் செய்வோம். இதோ இயற்கை வழி விவசாய மாமன்னன் இறைவன் தந்த பசுமை இயற்கை உரம் மற்றும் விவசாய இடுபொருட்கள் நிறுவனம். இன்றே இணைந்திருங்கள் இயற்கை வழி விவசாயத்தில். பசுமையான பயிர் வளர்ப்போம், நோயில்லா பாரதம் காண்போம். இறைவன் தந்த பசுமை இயற்கை உரம், ஈடு இல்லா இயற்கையின் வரம். தமிழகம் முழுவதும் மாவட்டம், தாலுகா மற்றும் கிராமப்புற வாரியாக டீலர்கள் வரவேற்கப்படுகிறது. தென்னை விநியோகத்தில் 38 ஆண்டுகள் அனுபவம். வீட்டு தோட்டம் சிறந்த முறையில் அமைத்து தரப்படும். பென்னிகுக் பாரடைஸ் நர்சரி கார்டன், கம்பம், தேனி மாவட்டம். பென்னிகுக் பிருந்தாவனம் நர்சரி கார்டன், திண்டுக்கல் மாவட்டம். பென்னிகுக் தாரகை நர்சரி கார்டன், கம்பம், தேனி சாலை, தேனி. பென்னிகுக் நர்சரி கார்டன், உத்தமபாளையம், தேனி மாவட்டம். பென்னிகுக் வைகை நர்சரி கார்டன், மதுரை. உரிமையாளர் M. பாஸ்கரன். காமாட்சியம்மன் தோட்டக்கலை நர்சரி தோட்டக்கலை கல்லூரி எதிரில், காமாட்சிபுரம், பெரியகுளம். உரிமையாளர் N. ஸ்ரீதர். தேனி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, இறைவன் தந்த பசுமை இயற்கை உரம் மற்றும் ஐஸ்வர்யம் ஆர்கானிக்ஸ் வழங்கும் உழவர் மேடை தொடர்கிறது. அரசின் நலத்திட்டங்கள் விவசாயிகளுக்கு சென்றடையவில்லை என்கின்ற தலைப்பிலே ஐயா அவர்களை பேச அழைக்கிறோம். எங்கள் டாக்டர் சொல்கிறார், அறிவியல் விஞ்ஞானி, நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போவோம், ஒரு 10 பேர் கொடுப்பணும். எப்போ கொடுப்பாரு? ஜனவரியில் செய்ய வேண்டிய பயிரை அவர் மார்ச், ஏப்ரல் கொடுப்பார். அந்த மார்ச் மாதத்துலேயே நட்டுப்பே செஞ்சிரு, மார்ச்சுக்குள்ளே கணக்கு முடியும். ஆனால் கொடுத்தது ஏப்ரல். அவர் என்ன சொல்லுவாருங்க எங்கள் விஞ்ஞானி? ஒரு 10 கிலோ விதையை கொடுத்து இது செய்யணுவார். அவங்க கொடுக்குறது பூச்சி அடித்த விதை, அது வேறு விஷயம். அவன் வாங்கி போய் 10 நாளை வச்சு இயற்கை சீட்டுறதுனால அவன் ஏப்ரல் மே போடும். ஆனால் இவருக்கு என்ன சொல்லுவாருங்க, எனக்கு மார்ச் மாதத்துலேயே கணக்கு முடிச்சாகணும், இது உப்பியாக பயிர் செஞ்ச மாதிரி கையத்தை போடுவார். மானியத்தில் வாங்கியிருந்து 3 மாதங்கள் நிலம் சும்மா இருந்து அவனை உழைப்பு எல்லாம் வீணு. அவங்க அறிவியலப்படி ஒருத்தன் ஒரு உளுந்த போட்டானா ஏக்கருக்கு 800 கிலோ எடுப்பான் தனிப்பட்ட விவசாயி. ஆனால் விஞ்ஞானி மூளை எடுத்து வந்தா அவன் 400 கிலோ எடுத்தாலே போதும், அவங்களுக்கு ஐல்டு. இப்படி தான் நம்ம விஞ்ஞானம் சொல்லுதுங்க. விஞ்ஞானம் இல்லாத பயிர் இல்லை, அது வேற கருத்து. இந்த திட்டத்தை தான் நான் சொல்ல வரேன். இந்த திட்டத்தினால் எந்த விவசாயி முன்னேறி உள்ளார்? எங்க சகோதரி என்ன சொல்றாங்க, ஒரு மானிய திட்டம் பெறனாக வேளாண் துறைக்கும் இந்த தோட்டக்கலை துறைக்கும் நடையா போகணுமா. இவன் என்ன செய்வான், நிலத்தை புறா காய போட்டு மாட்டாட்டம் மேய்ச்சி விட்டு இவங்களுக்கு நடையா நடந்துன்னு கொண்டாங்க. இவங்க கொடுக்குற மானியம் 50% மானியம்னுவாங்க. அதே வெளியே கடையில் அந்த 50% மானியமே வேணாம். இவங்க கொடுக்குற விலையில நேரடியாக போய் கடையில் வாங்கலாம். ஒரு உதாரணத்துக்கு பேசுகிறேன். ஒரு மிஷினை வாங்க போனால் கடையில் நேரடியாக போட்டு இன்றைக்கே கேஷ் தரேன் என்ன விலைன்னு கேட்டுட்டு அடுத்தது நம்ம மானிய திட்டத்துக்கு போனாக்கா இரட்டிப்பு விலை. இந்த அரசு மானிய திட்டங்கள் அனைத்தும் எங்கள் விவசாயிகளை கண்குத்தி பாம்பாக தான் பயன்படுத்திக் கொள்கிறது என்று இந்த மானியத்தால் எங்கள் விவசாயிகள் முன்னேறவில்லை என்று ஆணித்தரமாக பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம், மறுக்க முடியாது. இதை மறந்து போனதுதான் வேதனை. பெருகி போகும் மக்கள் தொகை, கருகி வரும் விவசாயம், நாகரிக வாழ்க்கையில் சேற்று வாசனையும் நாற்று வாசனையும் மக்களுக்கு நாற்றமாய் தெரிய பட்டினம் தேடி பறக்கின்றார்கள். கிராமத்தை வெறுக்கிறார்கள். காசு கொடுத்து வாங்காத இயற்கை காற்றை மறந்து காசு கொடுத்து வாங்கும் ஏசி காற்றில் மயக்கம். வலுவிழந்த விவசாய முதுகெலும்பு. ஆம், தோண்டுவிட்ட விவசாய மக்களுக்கு தோள் கொடுக்க அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை தீட்டி மானியம் என்ற முறையில் அவர்களை தூக்கி வருகின்றது. அதை பற்றி தான் இப்பொழுது நான் பேச வந்திருக்கின்றேன்.
அதாவது மானியம்னு சொல்கிறோம். மானியம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடுவர் ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ஒரு விவசாயிக்கு ஒரு விவசாய தொழில் புரிகின்ற ஒரு இளைஞருக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கின்ற ஒரு திட்டம். இந்த திட்டத்தில் நன்மையில் தீமையா தீமையில் நன்மையான்னு தெரியல. ஏன்னா இது நன்மை செய்யக்கூடிய ஒரு திட்டம். சில ஓட்டைகள் இருக்கும், அதை தான் விவசாயிகள் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன்னா பல்வேறு வகையான நன்மைகள் பெற்ற விவசாயிகள் இந்த மானிய திட்டங்களாக இருக்கின்றார்கள். மானியங்கள் கொடுப்பது விவசாயிகள் பார்த்திங்கன்னா விதைகள் முதல் விற்பனை வரை பல்வேறு திட்டங்களில் அரசு மானிய திட்டம் வழங்கி வருகின்றது. எடுத்திங்கன்னா பேசிக்காக விவசாயத்துக்கு தேவை கரண்ட்டு, மின்சாரத்துக்கே மானியம். இன்றைக்கி கரண்ட்டு மானியம் கொடுக்கணும்னா விவசாயம் பண்ண முடியுமா? முதல் கேள்வி. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வருகின்றேன். இந்த காலகட்டத்தில் அதாவது ஒரு நியூ டெக்னாலஜி, புதுசாக ஒரு தொழில்நுட்பம் வருது, அதை எடுத்து செய்வதற்கு அந்த விவசாயி முன் வர முடியல. ஆனால் ஒரு பரம்பரை விவசாயம் செஞ்சுட்டு இருக்காரு, பசுமை குடில் விவசாயம். அது என்னன்னு தெரியாது. தொட்டு இஸ்ரேலில் பார்த்திங்கன்னா அது டெக்னாலஜி வளர்ந்து விவசாயிகள் வளர்ந்து வர நிலையத்தில் நம்ம இந்த ஊரில் பண்ணலாமல் ஆசைப்பட்டு போவார். அதிகப்படியான முதலீடு செய்ய முடியுமா, செய்ய முடியாதா, இந்தளவுக்கு முதலீடு செய்தால் நம்மளுக்கு லாபம் கிடைக்குமா கிடைக்காதான்னு அவர் கேள்விக்குறியோடு இருக்கின்ற காலகட்டத்தில் அரசாங்கம் என்ன பண்ணுது, ஓகே ஃபஸ்ட்டு நீங்கள் வரவங்களுக்கு நாங்கள் மானியமாக தரோம், இனாமாக தரோம், நீங்கள் ஒரு 50% போடுங்க, நாங்கள் 50% போடுறோம், நீங்கள் 75% போடுங்க, நாங்கள் 25% தரோம். ஒவ்வொரு திட்டத்துக்கு ஒரு மாதிரி இருக்குது. நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்டு இருக்குது, நேஷனல் ஹார்டிகல்ச்சர் மிஷன் இருக்குது, நபார்டு இருக்குது, நம்ம KVIC காஜி வில்லேஜ் இண்டஸ்ட்ரி சென்டர் இருக்குது. ஒவ்வொரு அரசு திட்டங்களும் பல்வேறு திட்டங்களை வழங்கி வருகின்றன. இதை பார்த்தீங்கன்னா அந்த பசுமை குடில் திட்டத்தை ஒரே ஒரு விவசாயி முன்னேறி ஃபஸ்ட்டு ஒரு 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது கஷ்டப்படுறாரு. 5 லட்சம் மானியம் கிடைக்குது போடுறாரு. அவருடைய வருமானம் 2-3 மாதங்களுக்கு கிடைத்த உடனே பக்கத்துக்கார விவசாயி பார்க்குறாரு, ஓகே இது மூலமாக நம்ம வருமானம் வர முடியுது, நம்மளும் முன்னேற்றம் அடையுதுன்னு நினச்சி அடுத்த ஸ்டேஜில் அவரை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பசுமை குடில் போட்ட இடத்துல பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பசுமை குடிகள் இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கின்றது. எத்தனை அரசு திட்டங்களுடைய மானிய திட்டங்களால் இன்றைக்கி வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதற்காக இந்த திறனது சொல்ல விழைவது என்னவென்றால் அரசு திட்டங்களால் விவசாயிகள் அரசு மானிய திட்டங்களால் பெரிதும் முன்னேறி வருகிறார்கள். தேங்க்யூ.